ஐயோ தெரியா பாரு. ஐய் என்ன ஆச்சியா? ஐயோ மக்களே, ஒரு கிலோ மக்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா தரமான ஒரு வீடியோ. மொத்தமே பால் செட்டில் மாட்டின ரோகு கண்டைங்க தான். சரியான மீன் மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டை தான் மாட்டுச்சு. ஃபஸ்ட்டு கண்டையே ஓடி போச்சு. நினச்சேன் இந்த லாஸ்ட் தான் ஓடுன்ட்டு. நண்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார். ஃபஸ்ட்டு கண்டைக்கு மாவு போட்டு அடி. இங்கே பாருங்கள், ரெண்டாவதாக ஒரு கண்டை மாட்டிருக்கு. சரியான சைஸ். சிக்கன் நான் சொன்னேன் இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டால் வரட்டான். மூணு மாட்டு மிஸ் ஆகாது. விடு மீன் இழுத்தா லூஸ் விடு. லைனில் அடிச்சு போ. அப்படியே எடுத்துக்கலாமா? நீ அதிலே ஏற்றிரு. ஏற்றுக்கு ரொம்ப கஷ்டம். சும்மா இடத்துக்கெல்லாம் வச்சும் போது எல்லா லைனையும் யூஸ்ன்னு வரும்போது அதான் சொன்னேன், ஒரு கிலோ மேலே மட்டும்னாவே லைன் யூஸ்னுவோம். என்னத்தில் கொண்டு தாங்க போயிடுச்சியா? இல்லை பொறுமையாக இல்லை. இப்படி வந்துரு பார்த்துக்கலாம். அப்படி கரையாத்துக்கலாம். போயிடுச்சு. செடிக்கு போகுது. லைனில் தான் போகும். இப்படி தங்க போய் இது வந்துச்சு பாரு. எல்லாம் சரியான லாக் தலை. நீ கையில் எடுத்துன்னு வந்துரு மீன். இல்லை நல்ல லாக் தான். பச்சை கலர் கீழே விடு எடுத்து மறுபடியும் பச்சை கலர் லாக் வருது. வீடியோ எடுத்துனாங்கிறான். செம்ம தானே இது. 2 கிலோ வருமா? போதும். எத்தனை கிலோ வரலாமா? எத்து சிக்கத்தில் போடுவியா நீ? நான் வீடியோ போடு, நீ போட்டு. பாருங்க மக்களே, ஒரு 2 கிலோ ரோகு சைஸு. இது ஒரு 3வது மீனுங்க. இது 2 மீன் போயிடுச்சுங்க. மிஸ் ஆகலை. 2 கப்பு. சரிங்க, மீன் காட்டுறதுங்க. அது எடுத்து விட்டு போனது இது ஒன்று எடுப்பிச்சிச்சு. பாருங்க, 2 கிலோ வரும் மக்களே. நல்ல சைஸ். itu wah sama lagi bisa ke beri dah jalan. பாருங்க மக்களே, 2 கிலோ மக்களே. இதுதான் மக்களே. கட் பண்ணிவிடுமா? கொஞ்சம் பக்குவமாக ஆடி நல்லா ஒட்டு தள்ளி விட்டுரு. மீன் அந்த பக்கம் போக விடாத. இன்னொரு செட்டுக்கு அந்த பக்கம். இல்லை ஒரு அந்த பையன்
மீன் கையிலே பிடிச்சின்னு வந்துடுறியா? ஒரே தான் போயிடும். ரொம்ப லேசாக இருக்குது. மக்களே இப்போ ஒரு கண்டை பாருங்க மக்களே. சின்னஸ் தான். பொறிமாசி ஒரே முழு தான் மக்களே. ஒரு 1 கிலோ மக்களே. வந்துடும் மக்களே. ஒரு 1 கிலோ மக்களே. பார்த்து வச்சிரு. கட் பண்ணுறேன். சரியான சைஸு. இந்த பக்கம் இருக்குது. இது பார்த்து, இது ஓடக்கூடாதா? அது விட்டு ஓட ஆரம்பிச்சு. அதில் போயிடுச்சா? முன்னாடி கூட வரும். சின்னது தான். ஒரு முள்ளான்னு தெரியல, எல்லாம் சூடாக பார்த்து இதை சுற்றி வந்துச்சு பற்றியா? இல்லை லேசாக எனக்கு அந்த பையிட. தங்குசு விட்டு அழகாக மீன் மட்டும் தூக்கும். செவில் ஏற்றிக்கலாம். இதில் அர்ஜென்ட் போடாதா? இந்த முள்ளெலாம் ரைஸ்ன்னு வந்துச்சு. அது அந்த போயிடு வேலையாக வாங்கிக்கலாம். அப்படியே பிடிச்சி சரி அதை வச்சு அப்படியே பிடி. மாட்டுக்கு தெரியல. அந்த தங்குஸ் வர மாட்டின்னு வந்து அந்த தங்குஸ் வரைக்கும் எடுத்து விட்டனா போதும். அப்படியே பை கீன்னு வச்சுக்கோ. லேசாக வருது பாத்தியா? ஈரமாக்காத அங்கே நல்ல சைஸ். ஒரு 1.5 கிலோ வரும். அந்த பக்கமாக போகிறான் பாரு. அது வரான் பாரு. மேலே வந்துட்டான். 2 முள் நினைக்கிறேன். தெரில. மேலேயே ஒரு ஆள் பொறுமையாக இசுனான். இவரும் கொஞ்சம் சைஸ் தான். 2 முள் தான். ஒரு முள் தான். ஒரு சைடில் மாட்டிங்குது. மீன் இறங்கி தெரியா பாரு. ஏய் என்ன ஆச்சா? ஐயோ எவ்வளோ கிட்ட வந்துட்டு என்ன அடி போயிடுச்சே. அழகாக அப்படி தான் எடுத்துன்னு வந்துரு.
மக்களே செம சைஸ் மக்களே, 13வது மீன் மக்களே, செம சைஸ் மக்களே. இந்த இப்படி இப்படியே வந்தேண்ணா, இப்படிக்கா வந்துடான், செடிக்கா போகாத, எங்கேயோ